கல்வியாளர் ச. சந்தனமுத்து அவர்கள் ஓர் மானுட சகாப்தம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல் என்ற வள்ளுவரின் வாக்கையும், ஈன்று புறந்தருதல் என் தலை கடனே, சான்றோ நாக்குதல் தந்தைக்கு கடனே என்ற பொன்முடியாரின் வாக்கையும் தங்கள் வாழ்வில் மெய்ப்பித்து காட்டியவர்கள்தாம் திருமிகு சாமுவேல் நாடார், அற்புதம் அம்மாள் தம்பதியினர். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தின் சராசரி மனித வாழ்வை மேற்கொண்டு சமூகத்தின் சிறந்த குறிக்கோள் மாந்தனை பெற்றெடுத்த பெருமை திரு சாமுவேல் நாடார், அற்புதம் அம்மாள் இணையருக்கே உரித்தானதாகும். தோற்றம். ஆம், 8 மழலைகள் தம் இல்லத்தின் வரவாக பிறந்திருந்த அக்குடும்பத்தில் 3வது பிள்ளையாக 2வது ஆண் வாரிசாக பிறந்தவர்தான் நம் கல்வியாளர் ச. சந்தனமுத்து ஐயா அவர்கள். 1946ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 9ஆம் நாள் அன்று திருநெல்வேலி மாவட்டத்தின் கூடம்குளம் என்னும் ஊரிலே பிறந்தார். கல்வி. கூடம்குளம் என்னும் ஊரில் அருட்சகோதரிகளால் நடத்தப்பட்ட புனித அன்னாள் தொடக்கப் பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். எனினும் தனது உயர்நிலை கல்வியை எட்டுவதற்கு 7 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்றே ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டது. தனக்கு கல்வியின் மீது இருந்த எல்லையற்ற ஆவலின் காரணமாய் செல்வதற்கு 7 கிலோமீட்டர், திரும்புவதற்கு 7 கிலோமீட்டர் என நாள்தோறும் ஏறத்தாழ 14 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இடிந்தகரை என்னும் ஊரில் உள்ள பேராயர் ரோச் மேல்நிலைப் பள்ளியில் தனது பள்ளி இறுதி வகுப்பை படித்து கொண்டிருந்தார். அந்த நிலையில் தன் வீட்டில் உள்ள கைவிளக்கின் வெளிச்சம் போதாததால் தெருவிளக்கின் ஒளியில் அமர்ந்துதான் தினந்தோறும் படித்திருக்கின்றார். அவ்வாறெல்லாம் சிரமப்பட்டதன் விளைவாக 1962 1963ஆம் கல்வியாண்டில் தனது உயர்நிலை கல்வியை முடித்தார். படிக்கும் காலத்திலேயே தனது தந்தையுடன் விவசாய பணிகளையும் கால்நடைகளை பராமரித்தல் போன்ற பணிகளையும் உடனிருந்து தந்தைக்கு கொஞ்சம் உறுதுணையாகவும் செயல்பட்டு இருக்கின்றார். பட்ட மேற்படிப்பு. நம் கல்வியாளர் எல்லாவற்றையும் புரிந்து கற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு தமக்கு எழும் ஐயங்களை ஆசிரியர்களை நாடியும் அவர்களின் துணையோடு கற்றும் தெளிந்தும் கொண்டார் என்பதனை அவரது ஆசிரியர்கள் பெருமையோடு கூறியிருப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். 1963ஆம் ஆண்டில் பட்ட மேற்படிப்புக்காக பாளையங்கோட்டை செயின்ட் சேவியர் கல்லூரியில் இளம் அறிவியல் துறையில் வேதியியல் பிரிவில் சேர்ந்தார். கல்லூரியில் படிக்கின்ற காலத்தில் வளைகோல் பந்து என்று சொல்லக்கூடிய ஹாக்கி விளையாட்டில் மிகச்சிறந்த விளையாட்டு வீரராகவும் விளங்கினார். வெண்மை நிற சட்டை. கல்லூரியில் படிக்கும்போதே தமது குடும்பத்தில் உள்ள வறுமை நிலையை மனதுக்குள் எண்ணி வெதும்பி இருக்கின்றார். வண்ண வண்ண ஆடைகள் அணிய வேண்டிய அந்த இளமை காலத்திலேயே வெள்ளை நிற சட்டை அணியும் பழக்கத்தை தனதாக்கி கொண்டார். பின்னாளில் வசதி வாய்ப்புகள் வந்தபோதும் கூட அந்த வெள்ளை நிற சட்டையே அவரது மேலாடையின் அடையாளமாகிவிட்டது எனலாம். ஆசிரியர் பணி வாய்ப்பு பெறுதல். 1967ஆம் ஆண்டு கல்லூரியில் பட்டம் பெற்று வீடு திரும்பிய மகனின் அறிவையும் திறனையும் கண்ட தாய் அற்புதம் அம்மாள், உனக்கான களம் இதுவொன்று எனும் எண்ணத்தில் கையில் இருந்த 100 ரூபாய் பணத்தை கொடுத்து எங்காவது சென்று பிழைத்துக்கொள் என்று கூறினாராம். தாய் கொடுத்த 100 ரூபாயுடன் பணி வாய்ப்புகள் தேடி பல இடங்களுக்கு சென்று அலைந்துள்ளார் நம் கல்வியாளர். பின்னர் திண்டிவனம் அருகில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் வேதியியல் கற்பிக்கும் ஆசிரியராக பணியாற்றும் பணி வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார். அப்பொழுது தாய் தந்தையரை பார்க்க ஊருக்கு சென்றிருக்கும் போதெல்லாம் தந்தைக்கு உறுதுணையாக விவசாயத்திலும் கால்நடை பராமரிப்பிலும் தனது உழைப்பினை நல்கி உதவி செய்திருக்கின்றார். இன்மையிலும் பிறருக்கு உதவுதல். தனது வீட்டின் அருகில் ஓர் மாணவர் படிப்பதற்கு போதிய வசதி இல்லாமல் துன்பப்படுவதைக் கண்டு மனம் கலங்கி தனக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்திலும் அந்த மாணவனை படிக்க வைத்து நிதி உதவி செய்திருக்கின்றார் நம் கல்வியாளர். அப்பொழுதிலிருந்தே அவரது கல்வி தொண்டு ஆரம்பமாகியது என்றே அரசு பணியில் சேர்தல்.
இதுபோன்று இன்னும் நிறைய பேருக்கு உதவ வேண்டுமாயின் நமக்கு பொருள் செல்வம் மிகுதியாக தேவைப்படும் என்பதனை கருத்தில் கொண்டு அன்றிலிருந்து அதற்காக கடுமையாக உழைத்து தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வருமான வரித்துறையில் 1968ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் நாள் முதுநிலை பிரிவு எழுத்தர் பணியில், அதாவது அப்பர் டிவிஷன் கிளர்க் என்னும் எழுத்தர் பணியில் கோவையில் தனது அரசு பணியினை தொடர்ந்தார். அதன்பின் பணியில் சிறப்பாக செயல்பட்டு கடுமையாக உழைத்து துறை தேர்வுகள் பல எழுதி அதே வருமான வரித்துறையில் மதிப்பு மிகுந்த ஓர் ஆய்வாளராக பதவி உயர்வும் பெற்றார். பெற்றோருக்கு உதவுதல். பதவி உயர்வு பெற்றபோதும் கூட தனக்கு விவசாயத்தின் மீதும் இயற்கையின் மீதும் கால்நடைகளை பராமரித்தலின் மீதும் இருந்த அக்கறையின் காரணமாக தான் ஊருக்கு வரும்போதெல்லாம் தனது தந்தையாருக்கு மிகுதியான அளவில் வேளாண்மைக்கு உதவியிருக்கின்றார் நம் கல்வியாளர். தியாகி தேவதாசன் ஒரு சில ஆண்டுகளுக்கு பின் இலங்கையில் தொழில் முனைவோராக வணிகம் மேற்கொண்டு வந்த திருநெல்வேலி கோடாவிளை பகுதியில் வசித்து வந்திருக்கின்ற திருமிகு சா தேவதாசன் செல்லம்மாள் தம்பதியினருக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த கர்ம வீரர் காமராஜர் மீதும் காங்கிரஸ் கட்சியின் மீதும் மிகுந்த ஈடுபாடு உண்டாகியது. திருவாளர் தேவதாசன் அவர்களுக்கு கர்ம வீரர் காமராசர், கக்கன் போன்றோரின் நட்பும் தொடர்பும் அதிகரித்ததனால் அவர்களுடனே தானும் பல போராட்டங்களில் பங்கு கொண்டு நாட்டிற்கு தொண்டும் செய்து வந்தார். 1968ஆம் ஆண்டு காமராசர், கக்கன் போன்றோரின் தலைமையில் அப்போது ஆட்சி பீடத்தில் இருந்த திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக நடந்த 1 ரூபாய்க்கு ஒரு படி அரிசி திட்ட போராட்ட ஊர்வலத்தின் போது போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினரால் தடியடி நடத்தப்பட்டது. அதில் கக்கன் மீது விழ வேண்டிய அடிகளை தானே முன்னின்று தாங்கி கொண்டதனால் பலத்த காயங்களுடனும் சுயநினைவின்றி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் திருவாளர் தேவதாசன் அவர்கள். மருத்துவமனையில் ஏறத்தாழ 40 நாட்களாக துன்பப்பட்டு தன்னுடைய இன்னுயிரை நீத்து தியாகியானார் திருவாளர் தேவதாசன் அவர்கள். கர்ம வீரர் காமராசரும் கக்கனும் தியாகி தேவதாசனுக்காக உதித்த இரங்கல் கூற்றுகளும் வார்த்தைகளும் தியாகி தேவதாசனுக்காக சிந்திய கண்ணீரும் 1968ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முழுவதும் அனைத்து செய்தித்தாள்களிலும் தலையங்கமாகவும் பத்தி செய்திகளாகவும் பதிவு செய்யப்பட்டிருந்தது. தியாகி தேவதாசன் அவர்களின் தியாகத்தையும் தொண்டு உள்ளத்தையும் நினைவு கூறும் வகையில் அவருக்கு சென்னையின் சில இடங்களில் திருவுருவ சிலைகள் நிறுவப்பட்டது. அவைகள் அவரது தியாகத்தை நமக்கு எடுத்து கூறுவதாகவும் நாட்டுப்பற்றை மக்களுக்குள் விதைப்பதாகவும் இருந்தது. திருமணம். அதன்பின் கொழுக்கொம்பற்ற தியாகி தேவதாசன் அவர்களின் குடும்பத்தின் 3 பெண் மகவுகளில் 2வது பெண்ணான ஞானசிகாமணி செல்வக்கனி சீயோன் குமாரத்தி என்கிற ஞானசிகாமணி அம்மையாரை 1971ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் கண்ணியத்தோடு கரம் பிடித்தார் நம் கல்வியாளர் சா சந்தனமுத்து அவர்கள். அதன் பின்தான் தம் வாழ்வில் பல திருப்பங்கள் நிகழ்ந்ததாக கூறியிருக்கின்றார் நம் கல்வியாளர். சென்னைக்கு வருகை. ஞானசிகாமணி அம்மையாரின் தந்தை தேவதாசன் அவர்களின் நண்பர் திரு சக்திவேல் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கி தனது வருமான வரி ஆய்வாளர் பணியை கோவையிலிருந்து சென்னைக்கு மாற்றி கொண்டு வந்து திரு சக்திவேல் அவர்களுக்கு வியாபாரத்தில் உதவியாக இருக்க உடன்பட்டார் நம் கல்வியாளர். இதுவே அவர் சென்னைக்கு வர காரணமாகவும் அமைந்தது. கல்வி தொண்டுக்கு ஆயத்தமாதல். வருமான வரித்துறை ஆய்வாளர் பணியுடன் பகுதி நேரமாக வியாபாரமும் செய்ய முற்பட்டவரின் எண்ணத்தில் கல்விக்கு வசதியில்லாத மக்களுக்கு ஏதாவது உதவ வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் தன்னுள் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்நேரத்தில் அந்த சிந்தனையை தனது மனைவி ஞானசிகாமணியின் தாயார் திருமதி செல்லம்மாள் தேவதாசன் அவர்களிடம் கலந்துரையாடினார். அப்போது திருமதி செல்லம்மாள் தேவதாசன் அவர்கள் தனது மருமகன் சந்தனமுத்து அவர்களுக்கு தன்னால் இயன்ற பொருளுதவியும் செய்து உதவினார். அந்த பொருளுதவியுடன் தன் எண்ணத்தில் உதித்த
கல்வி தொண்டுக்கு ஆயத்தமானார் நம் கல்வியாளர் சந்தனமுத்து ஐயா அவர்கள். பள்ளிக்கூடம் அமைத்தல். தனது பள்ளியில் கல்வியானது வியாபாரமாக்கப்படாமல் கற்றலையும் தொண்டையும் இரு கண்களாக போற்றி மதிக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த குறிக்கோளோடு குறைந்த கட்டணத்தில் சிறப்பான கற்பித்தல் தொண்டினை நிகழ்த்த சென்னை அசோக் நகரில் 1975 வேளாங்கண்ணி என்ற பெயரில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை தொடங்கி சிறந்த கற்பித்தல் தொண்டினை முன்னெடுத்தார் நம் கல்வியாளர். பள்ளியில் ஈடுபாடு. தனது கனவு பள்ளியான கல்வி நிறுவனத்தில் கல்வி எவ்வாறெல்லாம் கற்பித்தல் நிகழ வேண்டும் என்பதனை ஒவ்வொரு நாளும் உடனிருந்து தானும் ஒரு செயல் ஊக்கியாகவே செயல்பட்டார். தன் வீட்டில் தனக்கென செல்வின் தாம்சன், தேவராஜ், ஜான்சன் சாமுவேல், அற்புதமேரி என்று 4 குழந்தைகள் பிறந்தபோதும் அவர்களுடன் நேரத்தை செலவிடாமல் தன் பள்ளியுடனும் பள்ளி ஊழியர்களுடனும் மட்டுமே எல்லா நேரங்களையும் செலவழித்து கற்பித்தலில் நல்லதொரு கட்டமைப்பை உருவாக்கினார் நம் கல்வியாளர். அதன் விளைவாகவே 1975 5 மாணவர்கள் என்ற எண்ணிக்கையில் உருவாக்கப்பட்ட நம் வேளாங்கண்ணி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இன்று 4 கிளை பள்ளிகளோடும் 10,000 மாணவர்களோடும் சிறந்த கல்வியையும் ஒழுக்கத்தையும் கற்பித்து நல்லதொரு கல்வி நிறுவனமாக வளர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையாகாது. தான் கண்ட கனவுகள் எல்லாம் வேளாங்கண்ணி பள்ளியின் மூலம் நிறைவேறி கொண்டிருக்கும் அதே வேளையில் நல்ல சமுதாய மாந்தர்களை சிறந்த முறையில் உருவாக்க வேண்டும் என அவர் விரும்பினார். அதனால் தனது பணியாளர்களிடம் குற்றம் கண்டபோது இடித்து திருத்துவதும், அவர்கள் வாழ்வில் துன்பம் கண்டபோது அவர்களை அரவணைத்து செல்வதும் அவர்களின் தனித்தன்மைகளில் ஒன்றாக இருந்தது. துணிச்சலான செயல்பாடு. கல்வி சேவைகளோடு பொது சேவைகளையும் தனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் செய்து வந்தார். 1985 நவம்பர் மாதம் 13ஆம் நாள் அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள மர்மலால் பாலத்தின் கரையில் வாழ்ந்த மக்களில் இருவர் அவ்வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். அந்நேரத்தில் யாருடைய தயவையும் எதிர்பாராமல் துரிதமாக செயல்பட்டு அடையாற்றின் வெள்ளப்பெருக்கிலே நீந்தி சென்று அந்த இருவரின் உயிரையும் தான் ஒருவரே முயன்று காப்பாற்றியதும் அவை அந்நாளின் நாளிதழ்களில் எதிரொலித்ததும் அவரின் துணிச்சலையும் அவரது தன்னலமற்ற பிறநல தொண்டினையும் என்றும் பறைசாட்டி கொண்டே இருக்கிறது எனலாம். முழு நேர கல்வி தொண்டு. கல்வி தொண்டினை மேலும் பல பகுதிகளில் விரிவடைய செய்ய வேண்டும் என்று எண்ணிய நமது கல்வியாளர் அவரது எண்ணத்தை தனது மனைவியிடம் தெரிவித்தார். நம் கல்வியாளருக்கு அவரது துணைவியார் ஞானசிகாமணி அம்மையார் எப்போதும் உறுதுணையாகவே இருந்து வழி கொடுத்து குடும்பத்தை செம்மையாக பேணி பாதுகாத்தும் வந்தார். அந்த நிலையிலே நம் கல்வியாளர் தாம் பணியாற்றி வந்த வருமான வரித்துறை ஆய்வாளர் பணியினை 20 ஆண்டுகள் 5 மாதங்கள் 28 நாட்கள் என பணியாற்றிய நிலையில் 1989 ஜனவரி மாதம் 2ஆம் நாள் அன்று வருமான வரித்துறை ஆய்வாளர் பணியினை துறந்து விருப்ப ஓய்வு பெற்று முழு நேர கல்வி பணிக்கும் தொண்டுக்கும் ஆயத்தமானார். செயின்ட் ஜோசப் கல்வி அறக்கட்டளை என்னும் அறக்கட்டளை நிறுவியதோடு 1990 சென்னை கொடுங்கையூரில் வேளாங்கண்ணி பள்ளியின் மற்றொரு கிளையை தொடங்கி சிறப்பாக நிர்வாகத்தை மேற்கொண்டு முழு நேர கல்வி பணிக்கு தன்னை அர்ப்பணித்து கொண்டார். பள்ளியின் வளர்ச்சி. மாணவர்களோடு மாணவராக, ஆசிரியர்களோடு ஆசிரியராக, ஊழியர்களோடு ஊழியராக, ஆயாக்களுக்கு நல்ல தோழனாக, பாதுகாவலனாக தானும் இறங்கி பணியாற்றத் தொடங்கினார். இல்லத்தின் பணிகளை ஞானசிகாமணி அம்மையாரிடம் ஒப்படைத்துவிட்டு பள்ளி பணிகளை தன் ஒற்றை முதுகில் சுமந்து பள்ளியை கண்ணும் கருத்துமாய் கவனித்து கொண்டார் நம் கல்வியாளர். கல்வி நிறுவனத்தின் முதலாளி என்பதையெல்லாம் மறந்து தொழிலாளர்களுள் ஒருவராகத்தான் தன்னையும் கருதினார். அதன் விளைவாக பள்ளியில் பணிபுரியும் அனைத்து நிலை ஊழியர்களும் இது நம் பள்ளி, இது நம் குடும்பம் என்ற உயர்ந்த எண்ணத்திலும் நம்பிக்கை உறுதியோடும் கடுமையாக உழைத்து பள்ளியின் முன்னேற்றத்திற்கு உதவிடும் ஊன்றுகோலாய் திகழ்ந்தனர்
அதிலிருந்து பள்ளி வேகமான வளர்ச்சியை எட்டியது. மைல்கல். மாணவர்கள் பலரும் மாவட்ட அளவில், மாநில அளவில் என அதிக மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். பின்னர் 2012ஆம் ஆண்டில் சென்னை குன்றத்தூரில் அமைதி நிறை பசுமை பூமி பொதுப்பள்ளியை தனது கல்வி பயணத்தின் மைல்கல்லாக நிறுவினார். தனது கல்வி பயணத்தில் எண்ணற்ற சிக்கல்களும் இடையூறுகளும் தொடர்ந்து வந்திருந்த போதிலும் அதற்காக பிறரை வருத்தாமல் தாமே முன்னின்று எல்லா துன்பங்களையும் தாங்கிக் கொண்டு பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பு அரணாகவும் அவர் விளங்கினார். பெற்றோரை போற்றும் பெருந்தகையாளர். தான் தொட்டதையெல்லாம் அறிவின் திறத்தாலே செல்வமாக்கி காட்டினார் நம் கல்வியாளர். மேலும் 2018ஆம் ஆண்டு நெல்லை சமூகரங்கபுரத்தில் தனது கனவு பள்ளியாக அற்புதம் சாமுவேல் பொதுப்பள்ளியை நிறுவி மகன் தந்தை காற்றும் நன்றியாக நல்லதொரு குறிக்கோள் மாந்தனாக மிகச்சிறந்த நன்மதிப்பை புகழை தன் பெற்றோருக்கு சொந்தமாக்கினார் நம் கல்வியாளர். தனக்கு கொஞ்சமான நேரம் கிடைத்தாலும் அதனை பள்ளியுடன் செலவிடுவதற்கு காரணம், குடும்ப பணிகளை எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் உங்களுடைய லட்சிய பாதையை எட்டுங்கள் என்று கூறி அவருக்கு பக்கபலமாய் நம் கல்வியாளரின் துணைவியார் திருமதி ஞானசிகாமணி அம்மையார் இருந்தாரென்றால் அது மிகையாகாது. கல்வியில் சிறந்த கோட்பாடு. பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் எதிர்காலம் சிறப்பாக அமைய வேண்டும் என்று அதற்காக நல்ல பல திட்டங்களை எப்போதும் தீட்டிக் கொண்டே இருப்பார் நம் கல்வியாளர். தன் பள்ளிக்கு அருகில் புகழ்பெற்ற பல பள்ளிகள் இருந்தாலும் அவற்றிலிருந்து மாறுபட்ட மாணவர்களின் அறிவு திறனை வளர்க்கும் பள்ளியாக நம் பள்ளி இருக்க வேண்டும் என்று எண்ணினார் நம் கல்வியாளர். பள்ளிகளில் நடத்தப்படும் விழாக்களே மாணவர்களின் அறிவுக்கும் அவர்களின் எதிர்காலத்திற்கும் மாணவர்களை தலை சிறந்த ஒழுக்க பண்புடையவர்களாகவும் திறமையானவர்களாகவும் மாற்றும் என்பதனை அறிஞர்களின் புத்தகங்கள் மூலமும் சான்றோர்களின் கருத்துரைகள் மூலமும் உணர்ந்திருந்ததன் விளைவாக தன் பள்ளிகளில் நல்ல பல விழாக்களை நம் கல்வியாளர் முன்னெடுத்திருந்தார். குறிப்பாக மே 1 உழைப்பாளர் நாள் விழா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த நாள் விழா நமது தமிழக அரசு முன்னெடுப்பதற்கு முன்பிருந்தே ஜூலை 15 கர்ம வீரர் காமராசர் பிறந்த நாள் விழா, அதாவது கல்வி வளர்ச்சி நாள் விழா, ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் விழா, செப்டம்பர் 5 ஆசிரியர் நாள் விழா, நவம்பர் 14 குழந்தைகள் நாள் விழா, டிசம்பர் 11 பாரதியார் பிறந்த நாள் விழா, டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் நாள் விழா, ஜனவரி 14 அதாவது தை 1 பொங்கல் நாள் விழா, ஜனவரி 26 குடியரசு நாள் விழா முதலிய பல விழாக்களை கொண்டாடியும் அந்த விழாக்களில் சிறந்த சிந்தனையாளர்களை சிறப்பு அழைப்பாளர்களாக வரவழைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அறிவு பசிக்கு நம் கல்வியாளர் நல்லதொரு விருந்தும் படைத்திருக்கிறார். அத்தோடு மட்டுமல்லாமல் அந்தந்த விழாக்களின் போதே மாணவர்களுக்கு போட்டிகள் பல வைத்தும் பரிசுகள் பல வழங்கியும் மாணவர்களையும் ஆசிரியர்களையும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்ம வீரர் காமராசருக்கும் நேர்மையாளர் கக்கனுக்கும் தனது பள்ளிகளில் சிலைகள் வைத்து மாணவரிடையே நற்சிந்தனை வளர செய்திட்டார். மூட கருத்துக்களை எல்லாம் ஒழித்து நல்ல அறிவுபூர்வமான சிந்தனைகளோடு எல்லோரும் விளங்க வேண்டும் என்ற கருத்தோடு எல்லோரிடத்திலும் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளையே என்றும் பகிர்ந்திடுவார். பல்திறன் ஊக்கப்பயிற்சி. பல்துறை ஆற்றல்களை மாணவர்களிடையே வளர்த்தெடுக்கும் விதமாக தனது பள்ளிகளில் முத்தமிழ் இலக்கிய மன்றம், நாட்டு நலப்பணி திட்டம் அதாவது NSS, சாலை பாதுகாப்பு உலாவல் அதாவது RSP, சாரணர் சாரணியர் இயக்கம் அதாவது ஸ்கவுட் அண்ட் கைட்ஸ், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குழாம் அதாவது ஈகோ கிளப் போன்ற கூடுதல் பொறுப்பு வழங்கும் ஆளுமை வளர்ச்சி இயக்கங்களை கொண்டு வந்ததோடு முகாம் நேரங்களில் மாணவர்களை சந்தித்து நல்ல பல அறிவுரைகளை வழங்குவதோடு தேவையான பயிற்சிகளும் மாணவர்களுக்கு வழங்கி ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார் நம் கல்வியாளர் சா. சந்தனமுத்து ஐயா அவர்கள். கல்வி உதவித்தொகை வழங்குதல். நம் பள்ளிக்கு ஒருவர்
படிக்க வந்துவிட்டாலே அவர் நம்மில் ஒருவராகி விடுகிறார் என்று உரைக்கும் நம் கல்வியாளர், வேளாங்கண்ணி பள்ளிகளில் நன்றாக படிக்கும் மாணவரின் பெற்றோர் தவறும் பட்சத்தில் அவர்களுக்கான கல்வி செலவையும் தானே ஏற்றார். அதற்காகவே அன்னை தெரசா, அப்துல் கலாம், கர்ம வீரர் காமராசர், கக்கன், சர் சி.வி. ராமன் முதலியோர் பெயரில் நிதி ஆதாரங்களை திரட்டி நன்றாக படிக்கும் மாணவர்களின் கல்லூரி கட்டணத்தையும் அவரே ஏற்று படிக்கவும் வைத்தார். உழைப்பும் தொண்டும். எல்லோரும் உழைப்பையும் தொண்டையும் தம் இரு கண்களாக போற்ற வேண்டும் என்பதனை தனது நடைமுறை வாழ்க்கையிலிருந்தே செயல்படுத்தி காட்டினார் நம் கல்வியாளர். தனது வறுமை நிலை மாறி நல்ல நிலையில் வாழ்ந்தபோதும் உழைப்பை மட்டும் அவர் ஒருபோதும் கைவிட்டதே இல்லை. இயற்கை விவசாயம் செய்வது, கால்நடைகளை பராமரிப்பது போன்ற செயல்களில் தானே செயல்பட்டு மற்றவருக்கு தானும் ஒரு முன்னோடியாகவும் திகழ்ந்தார். தான் உருவாக்கிய பள்ளிகளில் ஒர்க் இஸ் வொர்ஷிப் என்னும் பொருள் அமைந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற பாடலை இறைவாழ்த்து பாடலாக வைத்து அனைவர் மத்தியிலும் மூட நம்பிக்கை எண்ணம் ஒழிந்து உழைப்பின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளும் உன்னத நிலை வளர வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனை தானே சாதித்தும் காட்டினார். அவ்வப்போது ஏற்படும் இயற்கை பேரிடர்களில் தன்னால் இயன்றதை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரும் அவரது துணைவியார் ஞானசிகாமணி அம்மையாரும் எப்பொழுதும் உதவிக்கரம் நீட்டியதை என்றும் யாரும் மறந்துவிட முடியாது. பெருமழை வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட காலங்களில் இலவச உடைகள், உணவுகள், தங்குவதற்கு இடம் முதலியவற்றை அளித்து உறுதுணையாகவும் செயல்பட்டார்கள். கொடை உள்ளம். 1999 2000ஆம் ஆண்டில் கார்கில் போரில் ஏற்பட்ட இழப்பை சரிகட்ட அந்நாளில் மிகப்பெரிய தொகையான 4 லட்சம் ரூபாயை அந்நாளைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களின் கையில் வழங்கி நாட்டின் இழப்புகளையும் சுமைகளையும் தாங்கிடும் நல்லதொரு குடிமகனாகவும் விளங்கினார். கொரோனா என்னும் பெருந்தொற்று ஏற்பட்ட காலங்களில் பல நிறுவனங்கள் ஊழியர்களை கை கழுவ பார்த்தது. ஆனால் நம் கல்வியாளர் சா. சந்தனமுத்து ஐயா அவர்கள் தன் பணியாளர்களுக்கு பணி பாதுகாப்பும் உறுதியும் அளித்து அரவணைத்தே சென்றார். தன்னிடம் பணிபுரியும் அனைத்து வகை ஊழியர்களையும் நன்றாக அறிந்தவராய், அவர்களின் குடும்பத்தில் ஒருவராய் அவரின் செயல்பாடுகள் அமைந்தன. தான் பள்ளிகள் உருவாக்கிய இடங்களிலும் பிற பகுதிகளிலும் தன் குடும்பத்து உறுப்பினர்களைப் போல தனது ஊழியர்களையும் கருதி அவர்களுக்கென வீடுகள் கட்டி கொடுத்தும் வீட்டு மனைகள் வாங்கி கொடுத்தும் அவர்களை எந்த நிலையிலும் கைவிடாமல் பாதுகாத்தும் நின்றார். எல்லோரிடமும் சமமாக இருத்தல். ஆசிரியர்களுக்கு மேன்மேலும் பொது அறிவு திறனும் நற்சிந்தனைகளும் வளர வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரை போட்டிகள் நடத்தி மிக சிறந்த பரிசுகளும் வழங்கி பாராட்டவும் செய்திடுவார். அனைத்து நிலையில் இருக்கும் ஊழியர்களுக்கும் பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகளும் வைத்து அவர்களுக்கும் சிறப்பான பரிசுகள் வழங்கி எல்லோரையும் எல்லா வகையிலும் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். பணியாளர்களுடன் அங்கம் வகித்தல். வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் பணியாளர்களுடன் சேர்ந்து விளையாடுவது, விழா நேரங்களில் அவர்களுடனே அமர்ந்து உணவு உண்பது என எல்லா நிலையிலும் அனைவருக்கும் உரிமை உடையவராய் திகழ்ந்தார் நம் கல்வியாளர். ஆசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள், ஆயாக்கள், ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள், காவலர்கள் என அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் விருதுகளும் பதக்கங்களும் பாராட்டுகளும் பரிசுகளும் வழங்கி அவரவர்களின் மகிழ்ச்சியின் ஓர் அங்கமாகவே வாழ்ந்திருந்தார் நம் கல்வியாளர் சா. சந்தனமுத்து ஐயா அவர்கள். முதியோருக்கும் இயலாதவருக்கும் உதவுதல். நமது மாநில அரசு வழங்கும் முதியோர் உரிமை தொகையை போன்று, ஆனால் நம் அரசாங்கம் சிந்திப்பதற்கு முன்பிருந்தே தனது சொந்த ஊரான கூடங்குளத்திலே ஆதரவற்ற முதியோர்களுக்கு பலகாலமாய் தனது பெற்றோரின் பெயரால் உரிமை தொகைகளையும் இலவச பொருட்களும் வழங்குவதோடு அவர்களின் மகிழ்ச்சிக்கு வித்திடும் விளையாட்டுப் போட்டிகள் பல வைத்தும் பரிசுகள் வழங்கியும்
அவர்களோடு இணங்கியும் மகிழ்ந்திருந்தார் நம் கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்கள். மனித மத நல்லிணக்கம். கல்வியால், உழைப்பால், கொடையால், அறிவால் பிறருக்கு தொண்டு செய்து வாழ்வதையே அவரின் வாழ்க்கை நிகழ்வுகள் நமக்கு பிரதிபலிக்கின்றன. மூட நம்பிக்கையை முட்டறுத்து முழுமையான தன்னம்பிக்கையை எல்லோரிடமும் விதைத்து மத நல்லிணக்கத்தையும் மனித பொறையையும் ஏற்படுத்தி சென்றவர் நம் கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்கள். மறைவு. மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் புனிதர் நம் கல்வியாளர். அவர் நம்மிடையே நமது செயல்களில், நமது சொற்களில், நமது முயற்சியில், நமது வாழ்வின் அனைத்து பக்கங்களிலும் எந்நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இயற்கை பற்றாளர். அவர் நமது எண்ணங்களில் நீங்காதவராய் இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் நாள் இவ்வுலக வாழ்விலிருந்து விடுபட்டார். அவரது உடல் குடும்பத்தினரின் அஞ்சலிக்காக அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டு பின்னர் பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது வாழ்வின் லட்சிய பள்ளியான அசோக் நகர் வேளாங்கண்ணி மேல்நிலைப் பள்ளியின் அன்னை தெரசா அரங்கத்தில் வைக்கப்பட்டது. அஞ்சலி செலுத்துதல். அங்கு பொதுமக்கள் அனைவரும் திரளாக வருகை தந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். பள்ளி மாணவர்கள், பெற்றோர்கள், பொதுமக்கள் என பலரும் வருகை தந்து கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்களின் உடலுக்கு இறுதி மரியாதை செய்தனர். அசோக் நகர் பள்ளியின் அருகிலே இருக்கக்கூடிய கடைகளை அந்தந்த கடை உரிமையாளர்கள் தாங்களாகவே முன்வந்து ஒரு நாள் முழுக்க விடுப்பு அளித்து நம் கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்களின் உடல் அருகே நீண்ட நேரம் இருந்து அவரது உடலின் நல்லடக்கம் வரை உடன் வந்து கண்ணீர் மல்க அவர்களின் இரங்கலையும் அஞ்சலியையும் செலுத்தி சென்றனர். நல்லடக்கம் செய்தல். இயற்கையையும் உழைப்பையும் உண்மையையும் நேர்மையையும் அமைதியையும் விரும்பிய நம் கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்கள் எப்பொழுதும் ஓய்வு எடுப்பதற்காக தனக்கென உருவாக்கியிருந்த சென்னை ஒரகடம் அருகிலே உள்ள ஊத்துக்காடு என்னும் பகுதியில் தனக்கு சொந்தமான நிலத்திலே எப்பொழுதும் அவர் படுத்து ஓய்வெடுக்கும் அதே இடத்தில் அவர் படுத்து உறங்கியபடியே அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்களை பிரிந்த அவரது குடும்பத்தினரும், பொதுமக்களும், மாணவர்களும், ஆசிரிய பெருமக்களும், வேளாங்கண்ணி பள்ளிகள் குழுமத்தின் ஊழியர்கள் என அனைவரும் மிகுந்த வருத்தத்தோடு ஆழ்ந்த இரங்கலையும் கண்ணீர் மல்க தெரிவித்து அவருக்கு பிரியா விடை கொடுத்து சென்றனர். நம் கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்கள் நம் வாழ்வை, நம் சமூகத்தை மேம்படுத்தியது போல நாமும் பிறர் வாழ்வில் அக்கறை உள்ளவர்களாகவும் தொண்டுள்ளம் கொண்டவர்களாகவும் இயற்கையை நேசிப்பவர்களாகவும் செயல்பட்டு அவரின் மாண்புகளை உயர்த்திடுவோம். அவரின் மான் புகழை போற்றிடுவோம். மானுட சகாப்தம். நம் கல்வியாளர் சா சந்தனமுத்து ஐயா அவர்களின் சிந்தனைகள், செயல்பாடுகள், தூய்மையான உணர்வுகள் போன்றவை பல்வேறு மக்களை அவர் பக்கம் இழுத்தது. கடவுள் நம்பிக்கையை மறுக்காமல் மூட நம்பிக்கையை வெறுத்து ஒதுக்கினார். இவரை எல்லோரும் இழந்ததாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் ஒரு சகாப்தம். உண்மையில் அவரின் வழிகாட்டுதல் வரிகளை உதறி தள்ளிவிட்டு நாம் எங்கும் சென்றுவிட முடியாது. அவர் எப்படிப்பட்ட கல்வி நிலையத்தை உருவாக்க நினைத்தாரோ அதனை ஒவ்வொருவருக்குள்ளும் விதைத்து சென்றிருக்கிறார். நாம் செய்யும் ஒவ்வொரு செயல்களையும் அவரின் ஆன்மா கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றன. அவர் எப்போதும் காற்றாகவும் மரமாகவும் நல்ல மனங்களில் உரமாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி செல்வார். அவரது நெறிகளை வழிப்படுத்துவதோடு வாழ்க்கைப்படுத்துவதே நாம் அவருக்கு செய்யும் நன்றி கடனாகும். இங்கு அவருக்கு இருக்கும் அனைவரின் பெயர்களும் குடும்ப சூழல்களும் வாழ்க்கை முறைகளும் நன்றாக தெரியும். ஏனெனில் அவர் யாரையும் நினைவில் இல்லையே என்று ஒரு நாளும் கூறுவதில்லை. ஆனாலும்
இன்று நம் எல்லோரின் நினைவிலும் மனத்திலும் உடலிலும் உதிரத்திலும் உயிரிலும் அவர் கலந்து இருக்கின்றார். ஆம், கல்வியாளர் சந்தனமுத்து ஐயா ஓர் மானுட சகாப்தம்.